கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 வரைக்கும் ஆண்டவர் கர்த்தரோட பிள்ளைகிட்ட எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17 ஆவியானவர் என்ன செய்யறாரு? எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தரோட பிள்ளைகளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? நம்ம உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகம் அதன் இச்சையும் பொழுது போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்தில் உள்ளவர்களையும் அன்பு கூறாதிருங்க. ஒருத்தன் உலகத்துல அன்பு கூர்த்தா பிதாவோட அன்பு இல்ல. நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அன்பையும் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு நம்ம வாசிக்கிறோம். தேவனோட அன்பு நம்ம இதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு. ஆனாலும் நம்ம உலகத்தை நேசிச்சா இந்த உலக நேசம் என்ன செய்யக்கூடியதா இருக்கு? நம்ம உலக தேவ அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதா இருக்கு. தேவனோட அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதா இருக்குது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நம்ம ரோமர் 5 நம்ம வாசிக்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு உங்கள் இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவ அன்பு நம்ம இருதயத்துல இருக்குது. தேவன் நம்மை நேசிக்கிறாரு. தேவன் இப்படியாக நம்மை நேசித்தபடினால்தான் அவர் என்ன செஞ்சாரு? சொந்த குமாரனை கொடுத்து நமக்காக உலகத்துல பல பாடுகள் பட்டு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதான அந்த பாடுகளை அவர் அவரோட சரீரத்தில் ஏற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செஞ்சாரு? நம்ம நேசிக்கிறபடினால கர்த்தர் இப்படியா செஞ்சாரு. அவர் எப்படி அவரை நம்ம நேசிக்கிறத இப்படியா வெளிப்படுத்தி காண்பிச்சாரு. தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அவரு நம்ம இதயத்துல அவரோட அன்பை ஊட்டி இருக்கிறாரு பார்க்கிறோம். அவரோட அன்பை நம்ம இடத்துல ஊட்டி இருக்கிறாரு. ஆனா தேவாதான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. உலகத்தை நேசிக்காதீங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். இயேசு என்ன செய்யறாரு? தேவன் நம்மை நேசிக்கிறாரு. அப்ப நம்மளோட நேசத்தை எங்க வைக்கணும்? தேவன் மேல வைக்கணும். இந்த உலக நேசம் என்ன செய்கிறோம்? தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடியதா இருக்குது. இந்த உலக சிநேகம் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. நம்ம பல வேலைகள் நம்ம பார்க்கிறோம். உலகத்துல அநேக அலுவலர்கள் உள்ளவர்களா இருக்கிறோம். அநேக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே காரியங்கள் பணங்களை பார்க்கிறோம், அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், கேம் விளையாடுறோம், அதை செய்யறோம், இது செய்யறோம். இன்னும் ஆபத்தான காரியங்களை மற்ற காரியங்கள்லாம் கூட செய்கிறோம். அதை செஞ்சா என்ன செய்யறோம்? நம்ம தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. தேவன் தான் முக்கியமா நம்ம நேசிக்கக்கூடிய தேவன். அவர் ஒருத்தர் தான். அவருக்கு தான் எல்லா நேசத்தையும் வைக்கிறோம். அதுக்கப்புறம் தான் மற்ற உலகத்துக்குரிய காரியங்கள்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெளிவா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நம்ம வாசிக்கிறோம். நம்ம பார்க்கிற உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்ம பார்க்கறதுக்கு பின்னக்கூடியதா இருக்கலாம், ஜொலிக்கக்கூடியதா இருக்கலாம். நம்ம பார்க்கறதுக்கு ஐயோ இவ்வளவு இன்பமா இருக்குதே, இவ்வளவு நல்லா இருக்குதே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படிலாம் உலகத்துல அப்படிலாம் காரியங்கள் இருக்குது. ஆனா அப்படி இருக்கிறபடினால நம்ம உலகத்துல புதுசா நம்மளோட நேசத்தை வைக்க முடியுமா? வைக்க கூடாது. ஆனா யார் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்னு பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நம்ம வாசிக்கிற தொடர்ந்து தேவனோட அன்பை மாற்றி ரிப்ளேஸ் பண்ண வேற அன்பு உலகத்துல இல்லை. அது தற்காலிகமான. உலகத்தை நேசிச்சா பிதாவின் அன்பு இல்லை. அப்ப நம்ம உலகத்தை நேசிக்கிறோமா, தேவனை நேசிக்கிறோமான்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஜீவியத்தை ஆராய்ச்சி பார்க்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து நம்ம வாசிப்போம். மத்தேயு 6:24. மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றொருவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. என்ன செய்யறாரு? என்ன செய்ய முடியாது? 2 எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாது. உலகமும் வேணும், இயேசுவும் வேணும். அதான் சொல்லுவாங்க, ஆத்துல ஒரு காடு, சேத்துல ஒரு காடு. உலகமும் வேணும், ஆண்டவரும் வேணும். அப்ப 2 எஜமானுக்கு
நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரே ஊற்று கண்ணில இருந்து இனிப்பும் தித்திப்புமான நீர் சுரக்குமா? சுரக்காது. ஒண்ணு இனிப்பான நீர் சுரக்கும், இல்ல தித்திப்பான நீர் சுரக்கும். ஒன்று நமக்குள்ள ஜீவியத்தை நம்ம செய்கிறதான ஜீவியத்துல அநேகருக்கு நன்மை உண்டாக்கக்கூடியதா இருக்கும், இல்ல அநேகருக்கு ஆபத்து வருவிக்கக்கூடியதா இருக்கும். ரெண்டும் வருவிக்காது. ஒண்ணு என்ன செய்யும், மற்ற ஜனங்களுக்கு ஆபத்து வருவிக்கக்கூடியதா இருக்கும், இல்ல நம்ம கர்த்தர் சொன்னபடி ஜீவிச்சா, கர்த்தரை நேசிச்சு ஜீவிச்சா அநேகருக்கு நன்மை உண்டாகும்படியா காணப்படுவோம். இல்லாவிட்டால் அநேகருக்கு ஆபத்து வரக்கூடிய கூட நம்ம ஜீவிக்கலாம். அப்ப தேவனோட ஸ்நேகம் ரொம்ப முக்கியம். நம்ம உலகத்தை நேசிச்சா பிதாவோட அன்பு இல்லை. உலகத்தை நேசிச்சா பிதாவோட அன்பு இல்லை. நம்ம பார்க்கிறோம், லோத்தோட மனைவி கூட ஆண்டவர் சொல்றது, இந்த சமபூமியில நிக்காத, அங்க மலைக்கு போ, திரும்பி பார்க்காத, பின்னிட்டு பார்க்காதன்னு சொன்னாரு. ஆனா லோத்து மனைவி என்ன செஞ்சா, ஐயோ என் வீடு போகுது, என் வாசல் போகுது, நான் வாங்கி வச்சிருந்த சட்டெல்லாம் போகுது, நான் என்னோட காரியம் எல்லாம், என்னோட பொருட்கள் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா, உலகத்து மேல உள்ள ஆசையில திரும்பி பார்த்தான். திரும்பி பார்த்தவன் என்னாச்சு, உப்பு தூளா மாறிட்டான். அவன் உலக ஆசை நம்ம தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கு. அவன் லோத்த பாருங்க, அந்த இடத்துல போய் தேரணும். ஆனா அதுல இருந்து அந்த இலக்க அடையாதபடிக்கு உலக ஆசை லோத்தோட மனைவிய தடை பண்ணிருச்சுன்னு நம்ம பாக்குறோம். அந்த உலக ஆசை நம்ம நினைக்கிறோம், உலக ஆசை அவ்வளவு ஆபத்து இல்லையா அப்படின்னு. ஆனா பிசாசு ஒரு தடவை என்ன செய்யறான், உலகத்தின் மகிமையை காண்பிச்சு இயேசு கிறிஸ்துவ அவன் பக்கம் இழுக்க பார்த்தான். எப்படியாவது இந்த இயேசுவ கீழே தெரியுற பிதாவோட சொந்த குமாரன் வந்திருக்கிறாரு, மாம்சத்துல வந்திருக்கிறாரு, ஆனாலும் இவரை நம்ம கீழே தெரியலாம் சொல்லி என்ன செய்யறான், உலகத்தின் மகிமைகளை இயேசுக்கு காண்பிச்சு என்னை பணிந்து கொண்டு. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 4:8-10. மத்தேயு 4:8-10. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் தாற்காலிகமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவர்கள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு, அப்பாயிப்போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே கீழே தள்ளத்துக்கு பிசாசு என்னத்தை காமிக்கிறான், உலகத்தை காமிக்கிறான். நம்ம நினைக்கிற உலகத்தை நேசிக்கிறது என்ன தப்பு, உலகத்தை நேசிக்கிறது என்ன தப்பு? இயேசு ஜெயம் கொண்டாரு. அதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிக்கணும். நீங்களே அந்த ஆலயமா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த மெய்யான ஆலயமா நம்ம காணப்பட்டா இயேசு நமக்குள்ள ஜீவிப்பாரு. இயேசு நமக்குள்ள ஜீவிச்சா அந்த இயேசு உலகத்தை ஜெயித்தது போல நாமும் என்ன செய்யலாம், இந்த உலகத்தை ஜெயிக்கலாம். பிசாசுக்கு தெரியும் யாருக்கு என்னத்தை காமிச்சா அவங்களை இருக்கலாம், பிசாசுக்கு தெரியும். அவன் இயேசு என்ன செஞ்சான், இயேசு கிட்ட உலகத்தோட மகிமைகளை எல்லாவற்றையும் காண்பிக்கிறான். அவன் நினைச்சான் இயேசு விழுந்துருவாரு. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு, இயேசு வெற்றி சிறந்தாரு நம்ம பாக்குறோம். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆலயமாக நம்மளோட சரீரத்தை ஒப்பு கொடுத்தா தேவன் நமக்குள்ள வாசம் செஞ்சா அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜெயம் கொண்டு ஜீவிச்சாரு. அந்த ஜெயம் கொண்ட ஜீவியை நம்மளாலையும் செய்ய முடியும். ஆனா இயேசு நமக்குள்ள ஜீவிக்கணும். இயேசு அதான் இனி நான் அல்ல பிழைப்பதை நிலை கிறிஸ்து இயேசுவே எனக்குள் ஜீவிக்கிறார். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஜீவிச்சா அந்த இயேசு எப்படி உலக மாம்சம் பிசாசு ஜெயிச்சாரோ அதே போல நாமும் ஜெயிக்க முடியும். அந்த உலகம் அதனால ஆண்டவர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாரு. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. இயேசு கிறிஸ்துவே என்ன செஞ்சு பிசாசு அந்த கீழத்தள்ள பார்த்து உலகத்தோட மகிமையை காண்பிச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கு இடம் கொடுக்கல. அப்போ உலக சிநேகம் ஆபத்தானது நம்ம பார்க்கிறோம். உலக சிநேகம் ஆபத்தானது. இப்படியா பிசாசு இயேசுவை வஞ்சிக்க பார்த்தான். ஆனா இயேசு ஜெயிச்சாரு. நாமும் இந்த உலகத்துக்குரிய காரியத்தை, அதனால உலகத்தில் உள்ள காரியங்களை இன்னும் நம்ம பயன்படுத்த கூடாதுன்னு இல்லை. நம்ம அது மேல ஆசை வைக்க கூடாது. நம்ம ஆசை வைக்க கூடாது. அதிலேயே குறியா இருக்க கூடாது. அதிலேயே 24 மணி நேரம் காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும், கர்த்தரோட சமூகத்தில் இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும். சும்மா சரளமா வேதவசத்தை வாசிக்க போடுற இன்னைக்கு கடமைக்காக நான் வேதத்தை வாசிச்சிட்டேன் ஒரு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் என்னத்தை அந்த கர்த்தரோட வார்த்தை இன்னைக்கு படிச்சுதான கர்த்தரோட வார்த்தை இன்றைக்கு என்னுடைய ஜீவித்துல என்ன செஞ்சிச்சு, அந்த வார்த்தை இன்றைக்கு என்னோட என்ன பேசிச்சு அப்படின்னு நம்ம அறிந்திருக்கிறோம். எல்லாரும் பைபிள் படிக்கிறாங்க.
பைபிள் எல்லாரும் படிக்கிறாங்க. என்ன ரயில் வண்டி படிக்கிற ரயில் போற மாதிரி படிப்பாங்க. ஆனா விளங்கி இருக்கா அப்படின்னு கேட்டா யாருக்கும் விளங்கி இருக்காது. ஆனா வேத வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கும் போது அதை தியானிக்கணும். அப்ப தியானிக்கும் போது அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யற அந்த வாசனம் நமக்குள்ள போகுது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால ஆவியின் வழியில இயேசுக்கு வடிவில் இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறபடினால அந்த ஆவியானவர் என்ன செய்வாரு? அந்த வசனத்தோட விளக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். வெளிப்படுத்தி நமக்கு காண்பிப்பார். அந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்ப நம்ம வேதம் கற்று கொடுக்கறதான நேரத்தை, வேதம் வாசிக்கிறதான காரியத்தை, ஜெபிக்கிறதான காரியத்தை இதெல்லாம் நம்ம தவற விடக்கூடாது. உலகத்தோட காரியம் இருந்தாலும் ஒரு பகுதி, கர்த்தரோட நேரத்துல சரியா நம்ம கர்த்தருக்கு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். எல்லா வேலையிலும் உலகத்துக்குரிய காரியங்களை செஞ்சுக்கிட்டு கர்த்தரோட காரியங்களை செய்யாம இருக்கக்கூடாது. இதெல்லாம் கர்த்தர் என்ன சொல்லிதான் உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கிறோம். 1 யோவான் 2:16. 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும், அவன் மாம்சத்தின் இச்சை, ஒரு காரியத்தை பார்க்கிறோம் நல்லா இருக்கு, அதுலயே குறியா இருக்கும், அதுலயே 24 மணி நேரம் குறியா இருக்கும். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள். இந்த உலகத்தில் உள்ள காரியம் உண்டாயிருக்கு. இப்ப அநேக காரியம் உலகத்துல உண்டாயிருக்கு. இதெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. அதெல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால உண்டாகவோ பாவ காரியம் தான் பிதாவாகிய தேவன் உண்டாக்கல. அது உலகத்துல உள்ள பிசாசு என்ன செய்யறான்? ஜனங்க பாவத்துல விழுந்து போகப்படி பிசாசு என்ன செய்யறான்? அவங்களுக்கு ஞானிச்சு அந்த காரியத்தை என்ன செய்யறான்? அதை அமல்படுத்துறாங்க. அதை செய்ய பாவத்துக்குள்ளாக போறாங்க. இதெல்லாம் தேவன் உலகத்துக்கு உண்டாக்கல. தேவன் வானத்தையும் பூமியும் உலகத்தை உண்டாக்குனாரு. பாவமான காரியங்களை யார் உண்டாக்குனா? இந்த பிசாசு உண்டாக்கிருக்கான் இந்த உலகத்துல. இதனால என்ன ஆகுது? சுய மகிமையை தேடுறது, சுய மகிமையை தேடுறது, பேராசையா இருக்கிறது, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமா இருப்பாங்க. இச்சை, பண ஆசை, இச்சை வரும்போது என்ன செய்யறாங்க? அந்த இச்சைக்கோட ஓடுறாங்க. பணம் தேவை, பணம் தேவை, பணம் தேவைன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? ஒரு பேராசை. பணம் நமக்கு தேவைதான், ஆனா பேராசை இருக்கக்கூடாது. பணம் என்ன ஆசை இருக்கணும்? இயேசு மேலதான் நம்ம ஆசையா இருக்கணும். இயேசு மேலதான் நம்ம அன்பா இருக்கணும். ராஜ்யத்தின் நீதி தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம கர்த்தரோட பாதையில, கர்த்தர் நமக்கு நியமித்தான ஓட்டத்துல நம்ம ஓடும்போது கர்த்தர் நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் தருவார். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கேட்கறதுக்கு முன்னுக்கே பிதாவாகிய தேவனுக்கு என்ன நமக்கு தேவைன்னு தெரியும். நமக்கு தேவைன்னு தெரியும், அவர் நிச்சயமா தருவார். அதனால நம்ம உலகத்தில் உள்ள காரியங்கள் தேவை. அதனால வேலை வேணாம், வேலைலாம் செய்ய வேணாம், வீட்டுல உட்காந்துட்டு சொல்லல. நம்ம வேலை செய்யணும். உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேலைக்கு போக வேண்டியது அவசியம். நமக்கு கூலி கிடைக்குது. அப்ப தேவன் என்ன செய்யறாரு? நம்ம உலகத்தின் மேல ஆசை வைக்க கூடாது. உலகத்தின் மேல உலகமும் அது நிச்சயம் ஒழுங்கு போகும். நம்ம வாசிக்கிறோம், தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேகம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமுமான பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்தை என்ன செய்யக்கூடாதா? ஒருத்த வேஷம் தெரியக்கூடாதாம். ஒருத்த வேஷத்தை தெரிவிக்க கூடாது. சில பேர் பார்ப்பாங்க, அது சட்டை போட்டிருக்கான், உலக வேஷம் அப்படி போட்டிருக்கான், ஓ அது நல்லா இருக்க அப்படின்னு போடுறது. இந்த அவங்க வீட்டுல அது செஞ்சு இருக்கிறாங்க, நல்லா இருக்க, அது அவங்க செய்யறது. தேவைக்கு செய்யறது இல்லை, தேவைக்கு செய்யறது இல்லை. அவன் அப்படி போட்டிருக்கிறான் ஸ்டைலா, அதை மாதிரி நம்ம போடுவோம். அவன் ஸ்டைலா முடி வெட்டி இருக்கிறான், அப்படி வெட்டுவோம். அவன் ஸ்டைலா ஒரு கால் பாதி கால், இன்னொரு கால் நீட்டு கால் சுல்லார் போட்டிருக்கான், அது ஒரு ஸ்டைல் போட்டிருக்கு உலகத்துல அப்படின்னு. உலகத்துல உள்ள என்ன செய்யுது? உலகத்தில் உள்ள ஸ்டைல்ல போறது. அதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தின் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரிவுமான பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம என்ன செய்யணும்? மறுரூபமாக்கப்படுறோம். பாவத்துல ஜீவிச்சோம், இப்ப மறுரூபமாக்கப்பட்டு கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிறோம். முந்தி பாவத்துக்கு ஊழியம் செஞ்சோம், இப்ப தேவனுக்கு ஊழியம் செய்யறோம். மறுரூபமாகணும், ரீஜெனரேட் ஆகணும்.
நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம். எப்படி பாவத்துல ஜீவிக்கும் போது, தேவனை அறியாதவர்களா இருந்த போது பாவத்துல ஒவ்வொரு காரியங்களை பார்த்து 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 வளர்த்தமோ, மாம்சத்தின்படி வளர்த்தமோ, அப்புறம் வளர்ந்த பிறகு தேவனை அறிந்து கொண்டு அந்த நம்ம தேவனுக்காக தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள ஜீவிக்கிறார் வேத வசனத்தை வாசிக்கிறோம். அப்ப நம்ம என்ன, பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டுட்டான், இப்ப புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்ப ஆவிக்குள்ளாக புதிய ஆவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த ஆவிக்குள்ளாக நம்ம நடக்கிறோம், புது சிருஷ்டியா இருக்கிறோம். இப்ப என்ன செய்யறோம், ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி வாழ்ந்து, எப்படி ஒரு குழந்தை மாம்சத்துல சின்னதா இருந்து தவழ்ந்து போறதுக்கும், முட்டி போட்டு நடக்கிறதுக்கும், அப்புறம் நடக்கிறதுக்கும், 2 காலில் தவழ்ந்து போறதுக்கும் எப்படி பழகிச்சோ, அது போல நம்ம இப்ப என்ன செய்யறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், புது சிருஷ்டியா இருக்கோம். இப்ப நம்ம என்ன செய்யணும், ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி நடக்குது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியா இருக்கிறான். அவனுக்கு தேவனை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு தெரியாது, கிறிஸ்தவ ஜீவி எப்படி செய்யறதுன்னு தெரியாது. அப்ப வேத வசனத்தை வாசிச்சு குழந்தை நம்ம முதலாவது ஒத்துக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க குழந்தையா இருக்கிறாங்க ஒத்துக்கணும். அப்ப அந்த குழந்தை என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய ஜீவித்துல வளருது. பூர்ண புருஷராக வரைக்கும் என்ன செய்து வளருது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக வளரணும்னு வேத வசனம் வாசிக்கிறோம். அப்ப எப்படி நம்ம தேவனை அறியாதப்ப மாம்சத்தின்படி வளர்ந்தோமோ, அந்த மாம்சத்தை சரீரத்தை ஒழிச்சு போட்டோம் சிலுவையில. இப்ப ஆவியில பிறந்திருக்கிறோம், அதான் ரீஜெனரேஷன். ஆவியில பிறந்திருக்கிறோம். இப்ப ஆவியில பிறந்து என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ள வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். இதுக்காக தான் தேவன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம மறுபடியும் உலகத்தோட முந்தி எப்படி ஓடிக்கிட்டு இருந்தோமோ அதே போல உலகத்தாரோட சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்க கூடாது, ஓடக்கூடாது. முந்தி எப்படி ஓடணுமோ அப்ப ரீஜெனரேட் பண்ணல. அதான் நம்ம வாசிக்கிறோம், மனம் அது 2 பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். முந்தி பிசாசு பிள்ளைகளா இருந்தோம், ரட்சிக்கப்படாம இருந்தோம், தேவனை அறியாதவங்களா இருந்தோம், மாம்சத்தின்படி ஜீவிச்சோம். இப்ப என்ன எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிகளா இருக்கிறோம், மறுரூபமாக்கப்படணும். என்ன செய்யணும், இப்ப ஆவிக்குரிய ஜீவித்துல முன்னே செல்ல ஆரம்பிக்கணும். மறுபடியும் போய் என்ன செய்யக்கூடாது, பழைய ஜீவியத்தை செய்யக்கூடாது. பழைய தேவனை அறியாதப்ப எப்படி ஜீவிச்சுக்கிட்டு உலகத்தோடு ஒட்டி கொண்டு நம்ம ஜீவிச்சோமோ அந்த ஜீவியத்தை என்ன செய்யக்கூடாது. இப்ப ஆவியில பிறந்திருக்கோம், ஆவியில நம்ம பிறந்திருக்கோம். அப்ப இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு வழியை நமக்கு காண்பிச்சுட்டாரு. அந்த வழியில நம்ம நடக்க வேண்டியதான். நம்ம புதிய வழியெல்லாம் உருவாக்க தேவையில்லை, புது வழியை உருவாக்கி நம்ம போக தேவையில்லை. இயேசு ஒரு வழிய நமக்கு வகுத்துட்டு போயிருக்கிறார். அந்த வழி நமக்கு தெளிவா இருக்குது. அந்த வழியில நம்ம என்ன செய்யணும், அதன் வழியா போக நம்ம ஆரம்பிக்கணும். இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம் அநேக சந்தோஷங்கள் இருக்கலாம், ஆனா தற்காலிகமான சந்தோஷம். சில பேர் சொல்லுவாங்க, பெரிய ஆளியா அவரு பெரிய செலிபிரிட்டியா, அவன் வயசாகி எல்லாம் முடிஞ்சவன என்னாச்சு, ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம பாக்குறோம் பாடி பில்டர் இருக்கிறான், ஒரு வயசு 30, 35, 40 வரைக்கும் பாடி பில்டர், அதுக்கப்புறம் மதிப்பு இருக்கா, அவனுக்கு தோல் எல்லாம் தோண்டு போயிடும். அதே மாதிரிதான் உலகத்துல நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான். உலகத்துல நமக்கு கிடைக்கிற அங்கீகாரம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தான். ஆனா தேவனை நம்ம நேசிச்சா நித்தியமா நம்ம தேவனோடு இருக்கலாம், ஒரு நித்தியத்தை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு நித்திய சந்தோஷத்தை பெற்றுக்கலாம், ஒரு நித்திய சமாதானத்தை பெற்றுக்கலாம். ஆனா நம்ம உலகத்துல கிடைக்கிறதான காரியம் அங்கீகாரம் எல்லாம் ஒரு தற்காலிகமானது, கொஞ்ச நாளைக்கு தான், அது ரொம்ப நாளைக்கு வராது. ஒரு தடவை கம்பெனியில ஏதாவது காசு போனஸ் கிடைச்சா அது கொஞ்ச நாளுக்கு முடிச்சிடும். என்ன செய்யணும், முடிஞ்சிடும். சம்பளம் போட்ட உடனே 15 நாள்ல காசு முடிஞ்சிருது. தற்காலிகமான சந்தோஷம் தான். அவர் மறுபடியும் உழைக்கணும், மறுபடியும் என்ன செய்யணும், ஒரு மாசம் வேலை செஞ்சு மறுபடியும் சம்பளம் எடுக்கணும். சம்பளம் எடுத்து திரும்பி 15 நாள்ல முடிஞ்சிருக்கு. அப்ப உலகத்துல உள்ள சந்தோஷம் எல்லாம் ஒரு தற்காலிகம் தான். அது மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கணும்னா என்ன செய்யணும், மறுபடியும் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். ஆனா தேவனோட சந்தோஷம் அப்படி இல்லை. தேவன் நமக்கு நித்திய சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவனோட சந்தோஷத்தை நாடி நம்ம போகும்போது அது நித்திய சந்தோஷமா இருக்கு. உலகத்துல எல்லா காரியம் தற்காலிகம் தான். ஏதாவது காரியம் உலகத்துல ஒருத்தர் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு, சிஇஓவா இருக்காரு, இல்ல ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. ஆனா அந்த பொறுப்புல இருக்கிறவங்க தான் மரியாதை. அந்த பொறுப்பு போயிடுச்சுன்னா இல்ல. அப்ப எல்லாம் என்ன, உலகத்துல ஒரு தற்காலிகம் தான். நம்ம இந்த தற்காலிகமான சுதந்திரத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. நிச்சயமான சுதந்திரத்தை ஆண்டவர் கர்த்தர் பரலோகத்துல நமக்காக வைத்திருக்கிறார். நம்ம பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம்,
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாக்கோபுல ஆவியானவர் இன்னும் தெளிவா கண்டிச்சு உணர்த்துறத பார்க்கணும். யாக்கோபுல 4:4 இன்னும் கண்டிச்சு உணர்த்துறாரு. யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அது நம்ம என்ன வாசிச்சோம்? பிதாவின் அன்பு இல்லைன்னு தான் வாசிச்சோம். இப்ப இங்க என்ன வாசிக்கிறோம்? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அப்ப தேவனுக்கு எப்படி இருக்கும்? எதிரியா இருக்கிறோம். இப்படியா வேற வசனம் நம்மோட பேசுறத நம்ம பாக்குறோம். இப்படி ஆபத்து. நம்ம உலகத்தை சிநேகிக்கிறது ஆபத்து. உலக சிநேகம் தேவனுக்கு பகையா இருக்கு. தேவனுக்கு பகைஞனா இருக்கிறோம். பகைஞனா இருக்கும். தேவனுக்கு பகைஞனா இருக்கும். நம்ம இந்த காரியத்துல கொஞ்சம் தெளிவா இருக்கணும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உலகத்தை நேசிக்கிறோமோ அவ்வளவு தேவனோட காரியங்களை செய்ய முடியாது. ஏன் தேவனோட காரியங்கள் செய்ய முடியாது? நம்மளோட நோக்கம், சிந்தை எல்லாம் அங்கதான் இருக்கு. நம்ம பொக்கிஷம் எங்கேயோ அங்கதான் நம்ம சிந்தை இருக்கும். அப்ப நம்ம பொக்கிஷம் எங்க இருக்குது? நம்ம பொக்கிஷம் உலகத்துல இருந்தா உலகத்தை ஒட்டிதான் ஓடிக்கிட்டு இருப்போம். தேவனோட காரியத்தை குறிச்சு நம்ம யோசிக்க மாட்டோம், நினைக்க மாட்டோம், தியானிக்க மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்காது. பைபிள் படிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்காது. ஜெபம் பண்ணும் போது சந்தோஷம் இருக்காது. ஏன் சந்தோஷம் இல்லை? நம்மளோட சந்தோஷம் எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. நம்ம சந்தோஷம் உலகத்துல இருக்கு. உலகத்துக்குரிய காரியத்தை சந்தோஷப்பட்டா அந்த காரியத்தையே தான் செய்ய சொல்லலாம். ஆனா தேவனோட காரியங்களை செய்ய சொல்லாது. ஒரு தேவனோட காரியங்கள் செஞ்சாலும் ஒரு கடமைக்காக தான். வேதவசனம் வாசிச்சாலும் ஒரு கடமைக்காக தான். அப்ப கடமைக்காக வேதவசனம் வாசிச்சா அந்த வார்த்தை நம்மோடு பேசுமா? இந்த வேதவசனம் வார்த்தை, கர்த்தரோட வார்த்தை ஜீவனுள்ளதுதான். கர்த்தரோட வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை தான். ஆனா அந்த வார்த்தையை நம்ம நேசிக்காம கடமைக்காக நம்ம வாசிச்சா அந்த வார்த்தை நம்மோடு பேசுமா? பேசாது. அந்த வார்த்தை நம்மோடு பேசணும்னா அந்த வார்த்தையை நேசிக்கணும். இயேசுவை நேசிக்கணும். இந்த வார்த்தையை நேசிக்கணும். அப்ப அந்த வார்த்தையை நேசிக்கும் போது அந்த வார்த்தைக்கு கர்த்தரோட கற்பனைகள் எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும். கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, கர்த்தர் இப்படியா சொல்லி இருக்கிறாரு சொல்லி இந்த வார்த்தைகள் நம்ம நேசிக்கும் போது என்ன செய்யும்? அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யக்கூடியதா இருக்கு. நம்ம ரயில் வண்டி மாதிரி படிச்சுக்கிட்டு போனாக்கா அந்த வார்த்தை நம்மளுக்கு விளக்காது, அந்த வார்த்தை கிரியை செய்யாது. ஏன் கிரியை செய்யாது? நம்ம கடமைக்காக படிச்சுட்டு இருக்கோம். இன்றைக்கு ஒரு அதிகாரம் படிக்கணுமா? ஐயா நான் படிச்சு முடிச்சிடறேன் அப்படின்னு படிச்சுட்டு வைக்கிறது, அதுல நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்தை நேசிக்கணும், கர்த்தரோட வார்த்தையை நேசிக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் வாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம். மார்க்கு 8:36. மார்க்கு 8:36. நம்ம உலகத்துல சிநேகிச்சு உலகத்துல ஒரு பெரிய உன்னதமான ஒரு இடத்தை பிடிக்கலாம். உலகத்துல ஒரு உன்னதமான ஒரு இடத்தை பிடிக்கலாம். ஒரு பெரிய சிஇஓவா இருக்கலாம், ஒரு ஜனாதிபதியா இருக்கலாம், ஒரு பெரிய உச்சத்தை உலகத்துல அடைஞ்சிருக்கலாம். எப்படிதான் உலகத்துல ஒரு உச்சத்தை அடைஞ்சிருந்தாலும் இந்த மார்க் 8:36 என்ன வாசிக்கிறோம்? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், ஆனா அவன் ஜீவியத்தை காத்துக் கொள்ளல, ஜீவனை நஷ்டப்படுத்திட்டான். அவனுக்கு லாபம் ஒண்ணும் இல்ல. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த உலகத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த நோக்கம் புரியாம இந்த உலகம் தான் எல்லாமே அப்படின்னு ஜீவிச்சு நினைக்கிறது, உலகம் தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சு ஜீவிக்கிறது. கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக நம்ம இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். நம்ம நித்திய ஜீவனை பெற்று கர்த்தர் நம்ம இந்த உலகத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? இந்த உலகம் தாயா எனக்கு எல்லாம், இந்த உலகம் தான் எல்லாம், உலகத்துல ஒரு உச்சத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? உலகத்தை நோக்கி ஓடுது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஜீவனே போச்சு, ஜீவன் போச்சு. உலகத்தை நஷ்டப்படுத்திட்டாக்கா, உலகத்தை மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் ஒன்றும் இல்லை. அந்த ஜீவன் முக்கியம், அந்த ஆத்மா முக்கியம். அந்த ஆத்மா விளையாட பெற்றதா இருக்குது. கர்த்தரோடு நம்மளோட பேசி இருக்கிறாரு. இந்த வார்த்தை கர்த்தர் நமக்குள்ள கிரியை செய்யணும். சோத்திரம்.